விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதியின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அதிரடியாக ரத்து செய்துள்ளது. இந்த வழக்கின் பின்னணி குறித்து விரிவாக பார்ப்போம். பொங்கல் வெளியீடாக ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக வேண்டிய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படுவதில் தொடர்ந்து தாமதம் நீடித்து வந்தது. இதனை எதிர்த்து தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி PT ஆஷா தணிக்கை வாரியம் கூறிய திருத்தங்களை செய்த பிறகும் படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பியது சட்டத்திற்கு புறம்பானது என கூறி படத்திற்கு உடனடியாக சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டிருந்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து தணிக்கை வாரியம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை இன்று விசாரித்த தலைமை நீதிபதி MM ஸ்வத்தையா தலைமையிலான அமர்வு தனி நீதிபதியின் தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிட்டது. தணிக்கை வாரியம் தனது தரப்பு வாதங்களை முன்வைக்க போதிய வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றும் வழக்கின் தன்மையை முழுமையாக ஆராயாமல் தனி நீதிபதி முடிவெடுத்திருக்க கூடாது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் தயாரிப்பு நிறுவனம் தனது மனுவில் சில மாற்றங்களை செய்து மீண்டும் தனி நீதிபதி முன்பே முறையிட வேண்டும் என்றும் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு தனி நீதிபதி இந்த வழக்கில் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தணிக்கை விவகாரத்தில் ஏற்பட்டுள்ள இந்த அடுத்தடுத்த திருப்பங்களால் ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் தேதி குறித்த எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தற்போது அருண் மாதேஸ்வரன் இயக்கும் DC படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமாகிறார். இதனைத் தொடர்ந்து அல்லு அர்ஜுன் நடிக்கும் புதிய படத்தை அவர் இயக்கவுள்ளார். இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த லோகேஷ் கனகராஜ் ரஜினி, கமல் இணையும் மெகா கூட்டணியை தாம் ஏன் இயக்கவில்லை என்பது குறித்து விளக்கம் அளித்துள்ளார். அவர் பேசுகையில், ரஜினி மற்றும் கமல் ஆகிய இருவரையும் சந்தித்த போது அவர்கள் இருவரும் இணையும் படத்தை இயக்க கேட்டது தமக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு என்று குறிப்பிட்டார். ஆனால் அவர்கள் இருவரும் ஒரு லேசான கதையை எதிர்பார்த்ததாகவும் தமக்கு ஆக்ஷன் பாணியை தவிர மற்றவை வராது என்பதால் அந்த வாய்ப்பை மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எனப்படும் LCU முடிவுக்கு வரவில்லை என்றும் கைதி 2, விக்ரம் 2 மற்றும் ரோலக்ஸ் போன்ற படங்கள் அடுத்தடுத்து வரவிருப்பதாகவும் அவர் உறுதியளித்தார். தனது படங்களில் வன்முறை அதிகமாக இருப்பதாக எழும் புகார்களுக்கு பதிலளித்த அவர், தான் எடுப்பது ஆக்ஷன் தானே தவிர வன்முறை அல்ல, அதேபோல் என் படங்கள் போதைக்கு எதிராகவே பேசுகின்றன என திட்டவட்டமாக தெரிவித்தார். இறுதியாக ரஜினி மற்றும் கமல் ஆகியோரை சமூக வலைதளத்தில் அன்ஃபாலோ செய்ததாக பரவிய செய்திகள் முற்றிலும் வதந்தி என்றும் அதுபோன்ற செய்திகள் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்ததாகவும் அவர் வேதனையுடன் தெரிவித்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசியதாவது, கேப்டன் விஜயகாந்தின் ஒவ்வொரு செயலும் ஆண்டாள் தாயாரின் ஆசி பெற்ற பின்னரே தொடங்கும். அந்த வகையில் தேமுதிகவுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்ல காலம் பிறக்க வேண்டும் என இன்று அவர் வேண்டிக் கொண்டேன் என்று கூறினார். தொடர்ந்து உள்ளம் தேடி இல்லம் நாடு என்ற பயணத்தின் மூலம் கட்சி நிர்வாகிகளையும் மக்களையும் சந்தித்து வருகிறோம். வரும் பிப்ரவரி 3ஆம் தேதி சென்னை திரும்பிய பிறகு நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்பது முதலமைச்சரின் தனிப்பட்ட கருத்து. ஆனால் தற்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளது. திமுக ஆட்சியில் இதுவரை 50% பணிகள் மட்டுமே நடந்துள்ளன. இன்னும் 50% மக்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் நிலுவையிலேயே உள்ளன என்று அவர் தெரிவித்தார். நடிகர் தனுஷின் அடுத்த அதிரடி படத்தில் பிரபல இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் அதிகாரப்பூர்வமாக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். அமரன் படத்தில் பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கும் புதிய படத்தில் தனுஷ் நாயகனாக நடிக்க உள்ளார். தனுஷ் மற்றும் ஆர்டெக் ஸ்டுடியோவில் இணைந்து தயாரிக்கும் இந்த படத்தின் நடிகர்கள் தேர்வு தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இப்படத்தில் மம்முட்டி, சாய் பல்லவி மற்றும் காயடு லோகர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்னும் படப்பிடிப்பை தொடங்காத நிலையில் இந்த படத்தின் OTT உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய விலைக்கு வாங்கியிருப்பது கோலிவுட் வட்டாரத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. வரும் மார்ச் மாதம் படப்பிடிப்பு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தனுஷ் சாய் அபயங்கர் கூட்டணிக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. தமிழக அரசு தூய்மை பணியாளர்களை தொடர்ந்து அவமானப்படுத்தி வருவதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக சாடியுள்ளார். கோயம்புத்தூரில் குப்பை அள்ளும் வாகனத்திலேயே தூய்மை பணியாளர்களுக்கான உணவு கொண்டு செல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஊதியம் உயர்வு கேட்டு போராடும் பணியாளர்களுக்கு நியாயமான ஊதியத்தை வழங்காமல் தரமற்ற உணவை வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் விளம்பர நாடகம் ஆடுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் அரசு வழங்கிய உணவை உண்ட பணியாளர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அண்ணாமலை, திமுக அரசு அவர்களின் சுயமரியாதையை சீண்டுவதாக கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்கள் யாரும் உணவுக்காக உங்களிடம் கையேந்தி நிற்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர், தரமற்ற உணவு வழங்கும் ஒப்பந்தக்காரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உடனடியாக ஊதிய உயர்வை அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இந்த பாடல் வரிகள் தற்போது அக்கட்சியின் நிலைமைக்கு அப்படியே பொருந்தி போகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் இதுவரை கூட்டணி பேச்சுவார்த்தையை இறுதி செய்ய முடியாமல் தவித்து வருகிறது தேமுதிக.
கடந்த 2 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட்ட பிக தரப்பில் 10 தொகுதிகள் வரையிலும் திமுக தரப்பில் அதிகபட்சம் 6 தொகுதிகள் மட்டுமே. நீண்ட நாட்களாக காத்திருக்கும் துருவ நட்சத்திரம் திரைப்படம் வெளியான பிறகே தனது அடுத்த படத்தை இயக்கப் போவதாக இயக்குநர் கௌதம் மேனன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நிதி நெருக்கடி காரணமாக தள்ளி போய் கொண்டே இருக்கும் இந்த படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து பேசிய கௌதம் மேனன், இந்த படத்தை முடிப்பதற்கே எனக்கு இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதற்காகவே புதிய படங்களை இயக்காமல் காத்திருக்கிறேன் என்று உருக்கமாக கூறியுள்ளார். இன்னும் 2 வாரங்களில் துருவ நட்சத்திரம் படத்தின் அதிகாரப்பூர்வ வெளியீட்டு தேதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விக்ரம் நடிப்பில் உருவான இந்த படம் விரைவில் திரைக்கு வரும் என்று அறிவிப்பார். ரசிகர்கள் தற்போது உற்சாகமடைந்துள்ளனர். தமிழக அரசியல் களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுகவை மட்டுமல்லாமல் அதிமுகவையும் கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார். பாஜகவிடம் முன்னால் இருந்தவர்கள் நேரடியாகவும் இப்போது இருப்பவர்கள் மறைமுகமாகவும் சரணடைந்து விட்டதாக குறிப்பிட்ட விஜய், ஊழல் சக்திகளும் தீய சக்திகளும் தமிழகத்தை ஆளக்கூடாது என முழங்கினார். குறிப்பாக எம்ஜிஆர் தொடங்கிய கட்சியை தற்போது வழிநடத்துபவர்கள் யார் என்று கேள்வி எழுப்பியதோடு அதிமுக தொண்டர்கள் 2026 தேர்தலில் சரியான முடிவை எடுப்பார்கள் என்றும் தெரிவித்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக யார் கையில் இருக்கிறது என்பது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருப்பது வியப்பாக உள்ளது என விஜயை சாட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர்களை நேர்மறையாக பேசி வந்த விஜய் தற்போது அதிமுக தலைமையை தாக்கி பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மெல்லிசை பாடல்களால் முத்திரை பதித்த இசையமைப்பாளர் இமான் தற்போது 125 படங்களை கடந்து வெற்றிகரமாக பயணித்து வருகிறார். பிபிசி தமிழுக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் தனக்கு பிடித்த 10 துள்ளிசை பாடல்கள் குறித்து அவர் பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக நடிகர் அஜித்தை ஒரு ஐஸ்கிரீம் கடையில் எதிர்ச்சியாக சந்தித்த தருணத்தையும் அவருக்காக விஸ்வாசம் படத்தில் இசையமைத்த அனுபவத்தையும் நினைவு கூர்ந்தார். இயக்குனர் சிவா மற்றும் அஜித்தின் விருப்பப்படி இமானின் குரலிலேயே பதிவான அடிச்சு தூக்கு பாடல் தியேட்டரில் ரசிகர்களை கொண்டாட வைத்ததுடன் அவருக்கு தேசிய விருதையும் பெற்றுத்தந்தது. அதேபோல் ஜெயம் ரவி நடித்த ரோமியோ ஜூலியட் படத்தில் இடம்பெற்ற தண்டனக்கா பாடல் உருவான விதம் குறித்தும் அவர் விளக்கினார். டி ராஜேந்திரனின் புகழ்பெற்ற வசனங்களை வைத்து பாடலாசிரியர் ரோகேஷ் எழுதிய இந்த பாடலை இசையமைப்பாளர் அனிருத் தனது துள்ளலான குரலில் பாடினார். தொடக்கத்தில் சில எதிர்ப்புகள் கிளம்பினாலும் பின்னர் TR அவர்களே இந்த பாடலை மனதார பாராட்டினார். இந்த துள்ளலிசை பாடல்கள் இன்றும் ரசிகர்களின் விருப்ப பட்டியலில் முன்னிலையில் இருப்பதாக இமான் மகிழ்ச்சி தெரிவித்தார். 2020ஆம் ஆண்டு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய திரௌபதி படத்தின் 2ஆம் பாகம் தற்போது திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. இயக்குனர் மோகன்ஜி இயக்கத்தில் ரிச்சர்ட் ரிஷி, நட்டி நடராஜ் மற்றும் ரக்ஷனா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். 14ஆம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த வீர பல்லால மகாராஜாவின் வரலாற்று கதையை இப்படம் பேசுகிறது. துருக்கியர்களின் ஆக்கிரமிப்பை எதிர்த்து நட்டி நடராஜ் மற்றும் ரிச்சர்ட் ரிஷி ஆகியோர் மேற்கொள்ளும் வீரப்போர் மற்றும் அதற்கு பின்னணியில் நடக்கும் சதி திட்டங்களே படத்தின் மையக்கரு. வீரசிம்ம காணவராயராக வரும் ரிச்சர்ட் ரிஷி தனது கச்சிதமான உடல் மொழியால் ரசிகர்களை கவர்ந்துள்ளார். மகாராஜாவாக வரும் நட்டி தனது கம்பீரமான நடிப்பால் படத்திற்கு பலம் சேர்த்துள்ளார். வீரமிக்க பெண்ணாக வரும் ரக்ஷனாவின் வசன உச்சரிப்பு பாராட்டை பெறுகிறது. ஜிப்ரானின் இசை மற்றும் பிலிப்ராஜ் சுந்தரின் ஒளிப்பதிவு வரலாற்று காலத்திற்கே நம்மை அழைத்து செல்வதாக விமர்சனங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கலை, இயக்கம் மற்றும் ஆடை அலங்காரம் படத்தின் தரத்தை உயர்த்துள்ளது. உணர்ச்சிகரமான வரலாற்று பின்னணியில் ஒரு போர்க்காலத்தையே கண்முன் நிறுத்திருக்கிறது இந்த திரௌபதி 2. ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் நடிகர் தனுஷ் நடிக்கவுள்ள புதிய படத்தில் கதாநாயகியாக ஸ்ரீலீலா ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். அமரன் படத்தின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து ராஜ்குமார் பெரியசாமி இயக்கும் இந்த படத்தை ஒண்டர்பார் ஸ்டுடியோஸ் மற்றும் ஆர்டெக் ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரிக்கின்றனர். பராசக்தி படத்திற்கு பிறகு தமிழில் ஸ்ரீலீலா நடிக்கும் 2வது படம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த படத்தில் நடிகை சாய் பல்லவியும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சாய் அபயங்கர் இசையமைக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு வரும் மார்ச் மாதம் தொடங்க உள்ளது. இதற்கான பிரம்மாண்ட அரங்குகள் அமைக்கும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இப்படத்தை இந்த ஆண்டு இறுதியிலேயே வெளியிட படக்குழு திட்டமிடப்பட்டுள்ளது. தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட 28வது வார்டு தாலுகா அலுவலகம் அருகில் புதிய கல்வெட்டு அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் ஆணைக்கிணங்க அமைச்சர்கள் MP சுவாமிநாதன், KN நேரு மற்றும் N கைவிலி செல்வராஜ் ஆகியோரின் ஆலோசனையின்படி இந்த ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பொறியாளர் பாப்பக்கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு KE பிரகாஷ் மற்றும் மாவட்ட கழக பொறுப்பாளர் திரு ல பத்மநாபன் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி நகர செயலாளர் பொறியாளர் சு முருகானந்தம் உள்ளிட்டோர் இந்த ஆய்வில் கலந்து கொண்டனர். நகராட்சி பொறியியல் மேற்பார்வையாளர் பிரபாகரன் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆய்வின் போது நகர கழக நிர்வாகிகள் கதிரவன், பவர்சேகர், SM யூசப், ஜெயக்குமார் உள்ளிட்ட கழக உடன்பிறப்புகள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர். கல்வெட்டு பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடிக்க நகர்மன்ற தலைவர் இதன்போது உத்தரவிட்டார். தமிழக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி தாராபுரம்
நகராட்சிக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனையில் புதிய கட்டுமான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய கட்டிடங்களின் இறுதிக்கட்ட பணிகளை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு நாராயணபுரம் மணிஷ் சங்கர் ராவ் அவர்கள் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கட்டுமான பணிகளின் தரம் மற்றும் காலக்கெடு குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஆட்சியர் ஆலோசனை மேற்கொண்டார். பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அறிவுறுத்தப்பட்டது. இந்த ஆய்வின் போது தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பொறியாளர் திரு கு. பாப்பக்கண்ணன், கோட்டாட்சியர், வட்டாட்சியர், மருத்துவமனை தலைமை மருத்துவர்கள் மற்றும் நகர கழக செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் மருத்துவம், மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர்களின் ஆலோசனையின்படி தாராபுரம் பகுதி மக்களின் மருத்துவ வசதியை மேம்படுத்தும் நோக்கில் இந்த உள்கட்டமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசின் உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் 2025ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு கல்வியாண்டிற்கான விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பிஷப் தார் கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு தமிழ்நாடு மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் மாண்புமிகு திருமதி என். கல்விழி செல்வராஜ் அவர்கள் தலைமை தாங்கி மாணவ மாணவியருக்கு விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கி சிறப்பித்தார். நிகழ்வில் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே. பிரகாஷ், திருப்பூர் கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் திரு ல. பத்மநாபன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தாராபுரம் கோட்டாட்சியர் திரு பெரிக்ஸ் ராஜா, நகர்மன்ற தலைவர் பொறியாளர் திரு கு. பாப்பக்கரன் மற்றும் நகர கழக செயலாளர் திரு சு. முருகானந்தம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் விழாவில் பங்கேற்றனர். கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள், நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமான மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோரின் ஆணைக்கிணங்க தாராபுரத்தில் மக்கள் நலத்திட்ட பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. செய்தித்துறை அமைச்சர் மு. பி. சுவாமிநாதன் மற்றும் அமைச்சர் என். கைவிழி செல்வராஜ் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஈரோடு எம்பி கே. பிரகாஷ் மற்றும் திருப்பூர் கிழக்கு மாவட்ட தலைவர் ல. பத்மநாபன் ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பொறியாளர் கு. பாப்பக்கண்ணன் இன்று நேரடி ஆய்வில் ஈடுபட்டார். 24வது வார்டு பகுதியில் புதிய குடிநீர் வசதி மற்றும் மழைநீர் வடிகால் அமைப்பது குறித்து அவர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மேலும் அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டிருந்த தலைவர் அடிப்படை தேவைகளை உடனே நிறைவேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது வார்டு உறுப்பினர் உமா மகேஸ்வரி, நகர் அவைத் தலைவர் கதிரவன், நகராட்சி பணியாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். 2016 முதல் 2022ஆம் ஆண்டு வரையிலான திரையுலக விருதுகளை தமிழக அரசு அண்மையில் அறிவித்தது. 2019இல் வெளியான தனது திருமணம் படத்திற்கு விருது வழங்கப்படாதது குறித்து இயக்குனர் சேரன் தனது எக்ஸ் தளத்தில் அதிருப்தி தெரிவித்துள்ளார். ஆடம்பரமின்றி சிக்கனமாக திருமணம் செய்வது எப்படி, சேமிப்பை எப்படி வாழ்க்கைக்கு பயன்படுத்துவது என்பது போன்ற சமூக கருத்துக்களை கொண்ட படம் இது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்வு குழுவினர் நுட்பமான பார்வை அற்றவர்களாக இருக்கிறார்கள் அல்லது தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே விருது வழங்குகிறார்கள் என சேரன் விமர்சித்துள்ளார். நேர்மையான முறையில் பாரபட்சமின்றி தகுதியானவர்களுக்கு விருதுகள் சென்றடைய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வரி செலுத்தும் குடிமகனாகவும் வாக்காளராகவும் தனக்கு கேட்கும் உரிமை உள்ளதாக அவர் பதிவிட்டுள்ளார். மகாத்மா காந்தியடிகளின் 79வது நினைவு நாளை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா அலுவலகத்தில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் திரு மு. க. ஸ்டாலின் அவர்களின் நல்வழியில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க அமைச்சர்கள் திரு மு. பி. சுவாமிநாதன் மற்றும் கே. என். நேரு ஆகியோரின் ஆலோசனைப்படி இந்நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டது. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் திருமதி என். கல்விழி செல்வராஜ் அவர்கள் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது. ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே. பிரகாஷ், மாவட்ட கழக பொறுப்பாளர் திரு ல. பத்மநாபன் ஆகியோர் வழிகாட்டுதலில் தாராபுரம் தாசில்தார், நகர்மன்ற தலைவர் மற்றும் நகர கழக செயலாளர் ஆகியோரின் முன்னிலையில் இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. வெறுப்பை துறந்து அன்பால் உலகை வெல்வோம் என்ற முழக்கத்தோடு அரசு அதிகாரிகள், நகர்மன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றனர். முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோரின் ஆணைக்கிணங்க தாராபுரம் நகராட்சியில் வளர்ச்சிப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு 12வது வார்டு மாரியம்மன் கோவில் தெருவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த பணிகளை தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பொறியாளர் கு. பாப்பக்கரன் அவர்கள் இன்று 31/1/2026 அன்று நேரில் சென்று ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது நகராட்சி உதவி பொறியாளர் பிரவீன்குமார், வார்டு செயலாளர் மணி, கார்த்தி மற்றும் நகராட்சி பணியாளர்கள் உடனிருந்தனர். அமைச்சர்கள் மு. பி. சுவாமிநாதன், கே. என். நேரு மற்றும் என். கைவிழி செல்வராஜ் ஆகியோரின் ஆலோசனைப்படி பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று இந்த பணிகள் விரைந்து முடிக்கப்பட உள்ளன. தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட 4வது வார்டில் உள்ள நஞ்சியம்பாளையம் அரசு உதவி பெறும் CSI ஆரம்ப பள்ளியில் பயிலும் 60க்கும் மேற்பட்ட ஏழை மாணவர்களுக்கு சீருடை வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோரின் நல்லாட்சியில் நகர்மன்ற தலைவர் பொறியாளர் திரு கு. பாப்பக்கரன் அவர்கள் தனது சொந்த நிதியிலிருந்து இந்த இலவச சீருடைகளை வழங்கினார். தாராபுரம் நகர கழக செயலாளர் பொறியாளர் திரு சு. முருகானந்தம் அவர்கள் முன்னிலை வகித்தார். பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி அனிதா பூங்கனி, நகர்மன்ற உறுப்பினர் திருமதி ராசாதி பாண்டியன் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அமைச்சர்கள் மாண்புமிகு மு. பி. சுவாமிநாதன், கே. என். நேரு, என். கைவிழி செல்வராஜ் மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி இந்த நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது. தாராபுரம் 2வது வார்டு பகுதியில் புதிய மழைநீர் வடிகால் பணிகள் நகர்மன்ற தலைவர் நேரில் ஆய்வு செய்தார்.
தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோரின் ஆணைக்கிணங்க தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட 2வது வார்டு நாடார் தெரு பகுதியில் புதிய மழைநீர் வடிகால் கட்டுமான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பொறியாளர் கு. பாப்புக்கரன் அவர்கள் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அமைச்சர்கள் மு. பி. சுவாமிநாதன், கே. என். நேரு, என். கயல்விழி செல்வராஜ் மற்றும் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கே. இ. பிரகாஷ், மாவட்ட கழக பொறுப்பாளர் ல. பத்மநாபன் ஆகியோரின் ஆலோசனையின்படி இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வின் போது நகராட்சி உதவி பொறியாளர் பிரவீன்குமார், மாவட்ட கழக நிர்வாகி இளங்கோ, நகர இளைஞர் அணி துணை அமைப்பாளர் சரத்குமார் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் உடனிருந்தனர். பணிகளின் தரம் குறித்தும் காலதாமதமின்றி முடிப்பது குறித்தும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய நகர்மன்ற தலைவர் அப்பகுதி பொதுமக்களிடம் குறைகளையும் கேட்டறிந்தார். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர் தனுஷின் மூத்த மகன் யாத்ரா தனுஷ் விரைவில் நாயகனாக அறிமுகமாக உள்ளார். தனுஷ் பட விழாக்களில் ஏற்கனவே பரிச்சயமானவர் என்பதால் யாத்ராவின் சினிமா வருகை ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாத்ராவின் அறிமுக படத்திற்கான கதை எழுதும் பணியில் நடிகர் தனுஷ் தற்போது மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார். தனுஷே இப்படத்தை இயக்குவாரா அல்லது வேறு இயக்குனரிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்படுமா என்பது குறித்து விரைவில் தெரிய வரும். தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் ஆலோசித்து இந்த முடிவை எடுத்துள்ள நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஆசீர்வாதத்துடன் அறிவிப்பு வெளியாக உள்ளது. இது தொடர்பான முறையான அறிவிப்பு இன்னும் சில தினங்களில் சமூக வலைதளங்களில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படம் உலகளவில் மாபெரும் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தற்போது இந்த வெற்றி கூட்டணி மீண்டும் இணையவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாய்க்கிழவி படத்தின் இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்கவுள்ள புதிய படத்தில் சிவகார்த்திகேயன் கதாநாயகனாக நடிக்கவுள்ளார். இந்த படத்தை உலகநாயகன் கமல்ஹாசனின் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்க பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே பிப்ரவரி 20 வெளியாக உள்ள தாய்க்கிழவி படத்தை சிவகார்த்திகேயன் தயாரித்துள்ள நிலையில் அதே இயக்குனருடன் தற்போது நடிகர் சிவகார்த்திகேயன் கைகோர்க்கிறார். தற்போது இயக்குனர் ராம்குமார் மற்றும் வெங்கல் பிரபு ஆகியோரது படங்களில் பிஸியாக இருக்கும் சிவகார்த்திகேயன் அந்த படங்களை முடித்த பிறகு இந்த புதிய திட்டத்தில் இணைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தெரிகிறது. தென்னிந்திய திரையுலகில் தனது தனித்துவமான பின்னணி இசை மூலம் முத்திரை பதித்து வரும் இசையமைப்பாளர் சாம் சி.எஸ். தரமான படைப்புகளில் தனது பயணம் தொடரும் என உறுதியளித்துள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு வெளியான புரியாத புதிர் திரைப்படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த இசையமைப்பாளர் விருது தற்போது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள அவர் அந்த படத்தில் கதையின் நுணுக்கங்களை உணர்ந்து த்ரில்லர் அனுபவத்தை கூட்டும் வகையில் இசையமைத்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். கைதி, விக்ரம் வேதா, RDX மற்றும் புஷ்பா 2 உள்ளிட்ட படங்களின் வெற்றிக்கு பிறகு தற்போது இந்தி திரையுலகிலும் அவர் கால் பதிக்க உள்ளார். மேலும் கார்த்தியின் சர்தார் 2, ரவி மோகனின் கராத்தே பாபு மற்றும் சில முக்கிய வெப் தொடர்களிலும் அவர் பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். எதிர்காலத்திலும் ரசிகர்களின் மனதை தொடும் வகையிலான தரமான படைப்புகளில் மட்டுமே தொடர்ந்து பயணிப்பேன் என சாம் சி.எஸ். நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இயக்குனர் அபிஷன்ஜீவின் கதாநாயகனாக அறிமுகமாகும் திரைப்படம் வித் லவ். இந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி சென்னையில் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் அபிஷன் தான் ஹீரோவானதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே காரணம் என நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். அவர் பேசுகையில், நான் நடிக்கலாமா என்ற தயக்கத்தில் இருந்தபோது ரஜினி சார் என்னை நேரில் அழைத்து நீ நடிக்கண்ணா என ஆசி வழங்கினார். அந்த ஒரு வார்த்தைக்காகவே இந்த படத்தில் நடிக்க சம்மதித்தேன் என கூறினார். அறிமுக இயக்குனர் மதன் இயக்கியுள்ள இப்படத்தை சௌந்தர்யா ரஜினிகாந்த் தயாரித்துள்ளார். அனுஷ்வர்யா ராஜன் நாயகியாக நடித்துள்ள இந்த படம் வரும் பிப்ரவரி 6ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. இன்று 3/2/2026 பேரறிஞர் அண்ணா அவர்களின் 57வது நினைவு நாள் மரியாதையுடன் அனுசரிக்கப்பட்டது. தாராபுரம் நகர கழகம் சார்பில் வடதாரை காமராஜபுரம் பகுதியில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலை மற்றும் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் தாராபுரம் நகர கழக செயலாளர் பொறியாளர் திரு சு. முருகானந்தம், தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பொறியாளர் திரு கு. பாப்புக்கரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் மாவட்ட கழக நிர்வாகிகள், நகர்மன்ற ஒன்றிய சார்பணி நிர்வாகிகள், இளைஞர் அணி, மகளிர் அணி, வார்டு கழக பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை வழியில் தமிழ்நாடு தலைநிமிர்ந்து நிற்கும் என்ற உறுதியை மீண்டும் எடுத்துக் கொண்டனர். காவலாளி அஜித்குமார் மரணமடைந்த வழக்கில் அதிர்ச்சி திருப்பமாக நகை திருட்டு புகாரில் உண்மையில்லை என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் CBI தெரிவித்துள்ளது. அதை கேட்ட நீதிபதி, ஒன்றும் இல்லாத வழக்குக்காக ஒருவரை அடித்து கொலை செய்த காவலர்கள் விசாரணை முடியும் வரை சிறையில் இருக்கட்டும் என்று உத்தரவிட்டார். மடப்புரம் கோயில் மாட்டு கொட்டகையில் வைத்து அஜித்குமாரை தனிப்படை காவலர்கள் தாக்கும் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து திருப்புவனம் தனிப்படை காவலர்கள் கண்ணன், ராஜா, ஆனந்த், பிரபு, சங்கர மணிகண்டன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். சர்ச்சை பெரியதானதால் அஜித்குமார் காவல் மரணம் மற்றும் அவர் மீதான நகை திருட்டு வழக்குகளை CBI விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பின் திருப்புவனம் காவல் நிலையம் முதல் மடப்புரம் கோயில் வரை உள்ள பாதைகளில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை CBI அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அத்துடன் உயிரிழந்த அஜித்குமாருடன் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் உட்பட பலரிடம் CBI அதிகாரிகள் வாக்குமூலம் பெற்றனர்.
விசாரணை நடத்தி அஜித்குமார் மரண வழக்கில் தனிப்படை காவல் வேன் ஓட்டுநரும் காவலருமான ராமச்சந்திரன், மானாமதுரை சரக டிஎஸ்பி சண்முக சுந்தரம் மற்றும் திருப்புவனம் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜேஷ்குமார், சிறப்பு சார்பு ஆய்வாளர் சிவகுமார், தலைமை காவலர் இளையராஜா ஆகியோரையும் குற்றவாளிகளாக சேர்த்தது. இந்த வழக்கில் கண்ணன், ராஜா, ஆனந்த் பிரபு, சங்கர மணிகண்டன் ஆகியோர் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதி எஸ் ஸ்ரீமதி முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. சிபிஐ தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் சிபிஐ தரப்பில் அஜித்குமாரின் மரணம் ஒரு காவல் மரணம் என்பது உறுதியாகியுள்ளது. இதில் டிஎஸ்பி, காவல் ஆய்வாளர், தலைமை காவலர், தனிப்படை காவலர்கள் என 10 பேருக்கும் தொடர்புள்ளது என்று கூறப்பட்டது. அப்போது நீதிபதி ஸ்ரீமதி அஜித்குமார் மீதான நகை திருட்டு புகார் என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு சிபிஐ தரப்பில் நகை திருட்டு புகாரில் உண்மையில்லை, இதனால் அந்த புகார் முடிந்து கைவிடப்பட்டது. இது தொடர்பாக விரைவில் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வடத்தாரை காமன் கோவில் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ உச்சிகாளியம்மன் திருக்கோவிலில் திருவிழா அன்னதான நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருப்பணி செம்மல் தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பொறியாளர் கு பாப்பக்கரன் அவர்கள் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்ச்சியை சிறப்பித்தார். இதனுடன் திருப்பணிக்குழு நிர்வாகிகள், ஆன்மீக பெரியோர்கள், ஊர் நாட்டாமை மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். மேலும் உடன் 2வது வார்டு பிரதிநிதி மணிவேல் அவர்கள், செயற்குழு உறுப்பினர் குணா அவர்கள், பொறுப்பாளர்கள், கழக உடன்பிறப்புகள் அன்னதான நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர். தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட 18வது வார்டு கிறிஸ்துவ அனுப்பத்தெரு பகுதியில் புதிய மழைநீர் வடிகால் மற்றும் கான்கிரீட் சிறுபாலம் கட்டுமான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பொறியாளர் கு பாப்பக்கரன் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க அமைச்சர்கள் மற்றும் கழக நிர்வாகிகளின் வழிகாட்டுதலின்படி இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்வில் 18வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் திருமதி செலின் பிலாமினோ, நகராட்சி உதவி பொறியாளர் பிரவீன்குமார், நகராட்சி பணியாளர்கள், வார்டு கழக உடன்பிறப்புகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட 6வது வார்டு ஜின்னா மைதானம் பகுதியில் அங்கன்வாடி மையத்திற்கு சுமார் ரூபாய் 3.5 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள ஆய்வு நடத்தப்பட்டது. இந்த ஆய்வை தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பொறியாளர் திரு கு பாப்பக்கரன் அவர்கள் நேரில் சென்று மேற்கொண்டார். கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆணைக்கிணங்க தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் M.P. சுவாமிநாதன், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் K.N. நேரு, மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் N. கைல்வெளி செல்வராஜ், ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் K.E. பிரகாஷ், திருப்பூர் கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் ல. பத்மநாபன் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி இந்த ஆய்வு நடைபெற்றது. ஆய்வின் போது அங்கன்வாடி மைய அமைப்பாளரையும் வருகை தரும் குழந்தைகளையும் சந்தித்து இனிப்புகள் வழங்கினார் நகர்மன்ற தலைவர். மேலும் அங்கன்வாடி மையம் விரைவில் செயல்பட நகராட்சி பொறியாளர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு பணிகளை விரைவில் முடிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆய்வின் போது 6வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் திரு ஏ. முபாரக் அலி, மாவட்ட கழக நிர்வாகி திரு இளங்கோ, நகராட்சி உதவி பொறியாளர் பிரவீன்குமார், நகராட்சி பணியாளர்கள், வார்டு கழக உடன்பிறப்புகள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர். திருப்பூர் மாவட்டம் கிழக்கு தாராபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு காடு அனுமதராய சுவாமி திருக்கோவிலில் பொது சமபந்தி விருது நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பொறியாளர் திரு கு பாப்பக்கரன் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தார். மேலும் தாராபுரம் நகர கழக செயலாளர் பொறியாளர் திரு சு. முருகானந்தம் அவர்கள் பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து நகரமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள், நகர சார்பணி நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள் மற்றும் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். பொது சமபந்தி விருந்தில் பொதுமக்களுடன் கலந்து கொண்டு அனைவரும் உணவருந்தினர். நமது நகர்மன்ற தலைவர் பொறியாளர் கு பாப்பக்கரன் அவர்கள் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஏறக்குறைய ரூபாய் 553 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் பணிகள் முடிவடையும் நிலையில் உள்ளதை தொடர்ந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான இறுதிக்கட்ட பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் நகராட்சி பொறியாளர் ராமசாமி அவர்கள், உதவி பொறியாளர் பிரவீன்குமார் அவர்கள், வருவாய் அலுவலர் கமலவாணி அவர்கள், நகராட்சி பணியாளர்கள், ஒப்பந்தக்காரர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். குரூப் 2, குரூப் 2A தேர்வு கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டதன் எதிரொலியாக அரசு அதிரடி மாற்றம் செய்துள்ளது. தேர்வு மையங்களில் குளறுபடி ஏற்பட்டதால் சென்னை உள்பட பல இடங்களில் தேர்வர்கள் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் TNPSC தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக இருந்த சண்முக சுந்தரம் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதில் புதிய அலுவலராக வெங்கடப்பிரியாவை அரசு நியமித்துள்ளது. தமிழகத்தில் காலை வேளையில் மீண்டும் பனிமூட்டம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் சென்னை, செங்கை, திருவள்ளூர், காஞ்சி, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, திண்டுக்கல், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் நாளை பனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என IMD கணித்துள்ளது. அதனால் காலையில் பள்ளி புறப்பட்டு செல்லும் மாணவர்கள் ஸ்வெட்டர் உள்ளவற்றை மறக்காமல் எடுத்துச் செல்லுங்கள். தென்னிந்திய சினிமாவில் முன்னணி தயாரிப்பாளர்களில் ஒருவரான தில் ராஜு அஜித்தை வைத்து ரீமேக் படம் ஒன்றை எடுக்க முடிவு செய்துள்ளாராம். மலையாள திரைப்படமான மார்க்கோ ரீமேக்கிற்காக அஜித்தை அணுகிய ராஜு அவருடைய பதிலுக்காக காத்திருப்பதாக கூறப்படுகிறது.
ஒரு பக்கம் கார் ரேசிங்கில் பிஸியாக இருக்கும் அஜித் அடுத்து AK-64 நடிக்க இருக்கிறார். இதனால் தில் ராஜுவின் ரீமேக் பிளானில் இணைவாரா என்பது சந்தேகம்தான். திருப்பூர் மாநகரத்திற்கு உட்பட்ட இடுவம்பாளையம் மற்றும் செவந்தாம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டவிரோத மது விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் சோதனை மேற்கொண்ட போலீசார் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்ட பாபு, பாஷா மற்றும் ராமு ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் இருந்து 46 மது பாட்டில்களை பறிமுதல் செய்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் இரவு ரோந்து பணிக்கு காவல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் தங்கள் அவசர காலத்திற்கு உங்கள் உட்கோட்ட அதிகாரியை மேற்கொண்ட தொலைபேசி வாயிலாக அழைக்கலாம் அல்லது 100 டயல் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரோந்து பணியில் ஈடுபடும் அதிகாரிகளின் கைபேசி எண்ணும் வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் டாலரின் மதிப்பு வலுப்பெற்று வருவதாலும் போர் பதற்றம் மெல்ல மெல்ல குறைவதாலும் ஒரு சவரன் தங்கத்தின் விலை ரூபாய் 70,000 குறைய வாய்ப்பிருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். இந்த மாற்றம் உடனடியாக நிகழாது என்றும் படிப்படியாக தங்கத்தின் விலை சரிவை சந்திக்கும் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். அதனால் மொத்தமாக தங்கத்தில் முதலீடு செய்ய வேண்டாம் எனவும் அறிவுறுத்துகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கான 2026 சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. அதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருப்பூர் பல்லடம் சாலையில் வாக்கு எண்ணும் மையம் அமைய உள்ள LRG அரசு மகளிர் கல்லூரியில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாவட்ட கலெக்டர் மணிஷ் இன்று நேரில் ஆய்வு செய்து மேற்கொண்டார். தேர்தல் நெருங்குவதால் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்க பிரதான கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் சேலத்தில் EPS-ஐ சந்தித்து அதிமுகவில் இணைந்தனர். அவர்களை கட்சி துண்டு போர்த்தி வரவேற்று EPS அவர்களுடன் இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். ஜெயலலிதா பிறந்த நாளான வரும் பிப்ரவரி 24ஆம் தேதி ராமநாதபுரம் அல்லது மதுரையில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்த சசிகலா முடிவு செய்துள்ளார். அப்போது தனிக்கட்சி அறிவிப்பை அவர் வெளியிட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தவிகவுடன் கூட்டணி அமைக்கும் முடிவிலும் சசிகலா உள்ளதாகவும் அவரது வட்டாரத்தில் கூறப்படுகிறது. சசிகலாவின் இந்த திடீர் முடிவு EPS, TTV தினகரன் ஆகியோருக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தமிழகத்தை போன்று புதுச்சேரியிலும் மகளிருக்கு மாதம் 1000 உரிமை தொகை வழங்கப்பட்டு வந்தது. இம்மாதம் முதல் அங்கு உரிமை தொகை 2500 உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. மகளிர் உரிமை தொகை உயர்வால் அம்மாநில அரசுக்கு கூடுதலாக 17.50 கோடி செலவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலும் தேர்தலையொட்டி மகளிர் உரிமை தொகை உயர்வு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டதாக ஜாக்டோ ஜியோவின் நன்றி அறிவிப்பு மாநாட்டில் CM குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக மக்களின் எண்ணங்களுக்கு எதிராக கூட்டணி அமைந்துள்ள அதிமுக எப்படி அரசு ஊழியர்களின் நலனில் கவனம் செலுத்தும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் வியர்வை துளி சிந்திய அரசு ஊழியர்களின் கண்களில் இரத்த கண்ணீர் வரவழைத்த கட்சி அதிமுக எனவும் சாடியுள்ளார். குரூப் 2, குரூப் 2A முதன்மை தேர்வுகள் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டதற்கு விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு நல்லதொரு நம்பிக்கையான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்காத இந்த அரசு இருந்து என்ன பயன் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இந்த தேர்வு ரத்து கபட நாடக திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையை வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும் விமர்சித்துள்ளார். தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட 29ஆம் வார்டு காந்திபுரம் பகுதியில் புதிய மழைநீர் வடிகால் சிறிய பாலம் அமைக்கும் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அந்த பணிகளை தாராபுரம் நகர்மன்ற தலைவர் ஆய்வு மேற்கொண்டார். கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் M.P. சுவாமிநாதன் அவர்களின் ஆலோசனைப்படி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் K.N. நேரு அவர்களின் வாழ்த்துக்களுடன் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் N. கைவிலி செல்வராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் K.E. பிரகாஷ், திருப்பூர் கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் ல. பத்மநாபன் அவர்கள் அனைவரின் வழிகாட்டுதலின்படி தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பொறியாளர் கு. பாப்புக்கரன் அவர்கள் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. உடன் 29வது வார்டு உறுப்பினர் ஸ்ரீதரன், 7வது வார்டு உறுப்பினர் S.M. யூசப், நகராட்சி உதவி பொறியாளர் பிரவீன்குமார், நகராட்சி பணியாளர்கள், வார்டு கழக உடன்பிறப்புகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தாராபுரம் கபாடி கழகத்தின் 6வது ஆண்டு விழாவை முன்னிட்டு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்கள் கபாடி போட்டிகள் விஷ்ணுலட்சுமி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பெண்களுக்கான கபாடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல் பரிசுகளை வழங்கி மகிழ்ந்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மற்றும் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக துணை பொதுச் செயலாளர், தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மாண்புமிகு M.P. சுவாமிநாதன் அவர்கள் மற்றும் மாண்புமிகு N. கைவிலி செல்வராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் K.E. பிரகாஷ் அவர்கள் மற்றும் கிழக்கு திருப்பூர் மாவட்ட கழக பொறுப்பாளர் ல. பத்மநாபன் அவர்களின் ஆலோசனைப்படி தாராபுரம் நகர கழக செயலாளர் பொறியாளர் சு. முருகானந்தம் மற்றும் தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பொறியாளர் கு. பாப்புக்கரன் தலைமையில் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் நகர்மன்ற உறுப்பினர்கள், கழக பொறுப்பாளர்கள், விளையாட்டு வீரர்கள், நடுவர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். தாராபுரம் நகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கான உணவு வழங்கும் திட்டம் இன்று தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு M.K. ஸ்டாலின் அவர்கள் ஆணைக்கிணங்க சுமார் 227 தூய்மை பணியாளர்களுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க
அமைச்சர்கள் மாண்புமிகு MP சுவாமிநாதன், KN நேரு, N கைவிழி செல்வராஜ் வழிகாட்டுதலோடு தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பொறியாளர் குப்பாப்பு கண்ணன் மற்றும் நகராட்சி ஆணையர் S முஸ்தபா முன்னிலையில் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. தாராபுரம் நகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கான உணவு வழங்கும் திட்டம் இன்று தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு M.K. ஸ்டாலின் அவர்கள் ஆணைக்கிணங்க சுமார் 227 தூய்மை பணியாளர்களுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க அமைச்சர்கள் மாண்புமிகு MP சுவாமிநாதன், KN நேரு, N கைவிழி செல்வராஜ் வழிகாட்டுதலோடு தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பொறியாளர் குப்பாப்பு கண்ணன் மற்றும் நகராட்சி ஆணையர் S முஸ்தபா முன்னிலையில் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க அமைச்சர்கள் மாண்புமிகு M.P. சுவாமிநாதன், KN நேரு, N கைவிழி செல்வராஜ் ஆகியோரின் வழிகாட்டுதலோடு ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் KE பிரகாஷ் மற்றும் திருப்பூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ல. பத்மநாபன் அவர்களின் ஆலோசனைப்படி தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பொறியாளர் குப்பாப்பு கண்ணன் அவர்கள் தலைமையில் நகராட்சி உறுப்பினர்கள் பிரதான் மந்திரி கிருஷி சின்சாய் யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் ரூபாய் 14.51 கோடி மதிப்பீட்டில் புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் தரைத்தளம் கான்கிரீட் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மக்கும் குப்பை தொட்டி கிடங்களையும் பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது உதவி பொறியாளர் பிரவீன்குமார், குடிநீர் மேற்பார்வையாளர் பிரபாகரன், மின் பார்வையாளர் செல்வராஜ், துப்புரவு மேற்பார்வையாளர் ரவி மற்றும் நகராட்சி பணியாளர்கள் உடனிருந்தனர். தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையடுத்து அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக களத்தில் இறங்கியுள்ளன. இதனிடையே நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடந்த ஜனவரி மாதமே சென்னை வருவதாக இருந்த நிலையில் கூட்டணி உறுதி செய்யப்படாததால் அந்த திட்டமிடல் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் முடிவடையாத நிலையில் ராகுல் காந்தி வருகிற மார்ச் 5ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கரசாங்கல் பகுதியில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கிராம கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி 15 நாட்களுக்கு முன்பே அனுமதி பெற வேண்டும் என்பதன் காரணமாக ராகுல் காந்தியின் வருகை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீண்டும் மக்கள் நிர்வாகிகள் சந்திப்புகளில் தீவிரம் காட்டி வருகிறார். விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் விஜயின் சுற்றுப்பயண விவரங்களும் விரைவில் வெளியாகும் என தாவிகாவினர் மத்தியில் கூறப்படுகிறது. கரூர் கூட்ட நெரிசலில் சம்பவத்திற்கு பிறகு கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகளுடன் விஜயின் கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஈரோடு, சேலம், வேலூரில் விஜயின் கூட்டம் நடைபெற்ற நிலையில் அடுத்ததாக தஞ்சையில் கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மார்ச் மாதம் 2வது வாரத்தில் இந்த கூட்டம் நடைபெறலாம் என கூறப்படுகிறது. இது மக்கள் சந்திப்பு கூட்டமா அல்லது 5000 பேர் மட்டுமே கலந்து கொள்ளும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக நடைபெறுமா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. தஞ்சை கூட்டத்திற்காக காவல்துறையிடம் அனுமதி கேட்டு விரைவில் தாவேகா நிர்வாகிகள் மனு அளிக்க உள்ளனர். தேர்தல் தேதி அறிவிப்பிற்கு முன்பு 3 மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை நடத்த தாவேகா திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்டா மாவட்டத்தை தொடர்ந்து அடுத்ததாக தென் மாவட்டங்களில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை நடத்த விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு. சென்னை டு சிங்கப்பூர் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் AC இயங்காததால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். 198 பயணிகளுடன் இன்று காலை 7:20 மணிக்கு புறப்பட தயாரான விமானத்தில் ஓடுபாதையில் சென்ற போது AC கோளாறு ஏற்பட்டது. இதனால் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்துவிட்டு விமானி விமானத்தை விட்டு இறங்கிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக பயணிகள் மூச்சு திணறலுக்கு ஆளாகி விமானத்திற்குள்ளேயே தவித்தனர். AC மீண்டும் இயங்காத சூழலில் கதவுகள் திறக்கப்படாமல் இருந்ததால் பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் பயணிகள் விமானத்திலிருந்து கீழே குதிப்போம் என மிரட்டியதால் பாதுகாப்பு படையினர் அங்கு விரைந்து வந்து பயணிகளை சமாதானப்படுத்தினர். நீண்ட இழுபறிக்கு பிறகு விமானி வந்ததை அடுத்து சுமார் 11:40 மணியளவில் விமானம் சிங்கப்பூருக்கு புறப்பட்டு சென்றது. இந்த சம்பவம் குறித்து சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் முறையான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். முன்னாள் முதலமைச்சரான O. பன்னீர்செல்வம் எந்த கூட்டணியில் சேரப்போகிறார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. சட்டசபை கூட்டத்தொடரின் கடைசி நாளில் ஆளும் திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று O. பன்னீர்செல்வம் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் முதலமைச்சர் M.K. ஸ்டாலினை O. பன்னீர்செல்வம் சந்தித்து திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்போது அவருக்கு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். OPS உடன் அவரது மகன் மற்றும் ஆதரவாளர்களும் திமுகவில் இணைந்து கொண்டனர். முன்னதாக அமைச்சர் சேகர் பாபு, O. பன்னீர்செல்வம் இருவரும் ஒரே காரில் அண்ணா அறிவாலயம் வந்தது குறிப்பிடத்தக்கது. திமுகவில் இணைந்துள்ள O. பன்னீர்செல்வத்துக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளது. மேலும் அவர் மீண்டும் போடி தொகுதியில் போட்டியிட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து O. பன்னீர்செல்வம்
தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யவுள்ளார். அவருடன் அவரது ஆதரவு எம்எல்ஏ உசிலம்பட்டி ஐயப்பனும் பதவியை ராஜினாமா செய்யவுள்ளார். அதிமுக கட்சியில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தவர். ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் அதிமுக பல சிக்கல்களை சந்தித்தது. கடந்த அதிமுக ஆட்சியில் துணை முதலமைச்சராகவும் அதிமுக ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தார். அதன் பின்னர் கட்சிக்குள் ஏற்பட்ட பிரச்சனையால் அதிரடியாக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஐயப்பன் உள்ளிட்ட எம்எல்ஏக்களும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு அளித்தனர். இதனையடுத்து அதிமுகவை மீட்க சட்ட நடவடிக்கை எடுத்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக ஆதரவுடன் சுயேட்சையாக களமிறங்கினார். ஓரளவு வாக்குகளை பெற்றிருந்தாலும் அவர் தோல்வியடைந்தார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு பழக்கம் என்ற பெயரில் அமைப்பை நடத்தி வருகிறார். அவரை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வாய்ப்பே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். பாஜகவும் கண்டுகொள்ளவில்லை. ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு தெரிவித்து வந்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவிகாவிலும் சேர்ந்துவிட்டனர். எனவே ஓ பன்னீர்செல்வம் என்ன செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. இதற்கிடையே அவரது ஆதரவாளர்கள் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் திமுகவில் ஐக்கியமாயினர். மேலும் பன்ருட்டி ராமச்சந்திரனின் தனிக்கட்சி தொடங்கிவிட்டார். ஜேசிடி பிரபாகர் தாவிகாவில் இணைந்துவிட்டார். இந்த நிலையில் பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் இன்று திமுகவில் இணைந்துள்ளார். திமுக சார்பில் மண்டல அளவிலான இளைஞரணி மாநாடு, வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு உள்ளிட்ட பல்வேறு மாநாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதன்படி மண்டலம் தோறும் திமுக சார்பில் பாக முகவர்கள் மாநாடும் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு முகவர்களுக்கு நேரடியாக பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகளை வழங்கி வருகிறார். மதுரையில் தென்மண்டல பாக முகவர்கள் மாநாடு அண்மையில் முடிவடைந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக மேற்கு மண்டல பாக முகவர்கள் மாநாடு கோவையில் இன்று நடைபெறுகிறது. மாநாட்டிற்கு மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி தலைமை தாங்குகிறார். இந்த மாநாட்டில் கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த 1,50,000க்கும் மேற்பட்ட பாக முகவர்கள் பங்கேற்க உள்ளனர். தற்போது மாநாடு நடக்க உள்ள பகுதியில் மாநாட்டு மேடை அமைக்கும் பணி உள்ளிட்ட பணிகள் மும்மரமாக நடைபெற்று வருகிறது. பாக முகவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் இருந்து இன்று காலை 11 மணிக்கு கோவை விமான நிலையத்திற்கு வருகிறார். விமான நிலையத்தில் முதலமைச்சருக்கு மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி தலைமையில் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வந்து வரவேற்பு அளிக்க உள்ளனர். வரவேற்பு முடிந்ததும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கார் மூலமாக காந்திபுரம் செல்கிறார். அங்கு ரூபாய் 300 கோடியில் கட்டப்பட்டு வரும் பெரியார் அறிவுலகம், நூலக கட்டிடத்தை ஆய்வு செய்கிறார். அங்கு நடந்து வரும் கட்டுமான பணிகள், நூலக அரங்க பணிகளை பார்வையிடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிய உள்ளார். அத்துடன் பணியை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்துகிறார். பின்னர் அங்கிருந்து மதியம் 12 மணிக்கு போத்தனூரில் உள்ள காந்தி மியூசியத்துக்கு சென்று பார்வையிடுகிறார். அங்கு நடக்கும் குழந்தைகளின் பஜனை நிகழ்ச்சியை பார்க்கும் அவர் மரக்கன்றுகளையும் நட்டு வைக்கிறார். அந்த நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு கோவையில் லீ மெரிடியன் ஹோட்டலுக்கு சென்று சிறிது நேரம் ஓய்வு எடுக்கிறார். அதன் பின்னர் மாலை 4 மணிக்கு மேற்கு மண்டல பாக முகவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசுகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். இந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்கும். 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் உறுதிப்பட தெரிவித்த நிலைப்பாடு, சாதி மதவாத அரசியல் கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம், அந்த கட்சியில் இடம்பெறும் கூட்டணியில் இருக்க மாட்டோம் என்று அறிவித்தோம். அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் சேர வேண்டும் என்பது குறித்து திமுக தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும். இந்த கட்சியை தான் கூட்டணியில் சேர்க்க வேண்டும், இந்த கட்சியை சேர்க்கக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவிடம் சொல்லாது. எங்களுக்கு எந்த அதிகாரமும் உரிமையும் இல்லை. எந்த கட்சியை வேண்டுமானாலும் திமுக கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளலாம். நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம். எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்போம் என்பதை தவிர திமுகவுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய எந்த இடத்திலும் அல்லது நெருக்கடி தரக்கூடிய இடத்தில் நாங்கள் இல்லை. எந்த ஒரு கட்சி மீதும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எங்களுக்கு கிடையாது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி எதிர்த்து போட்டியிடக்கூடிய வலிமை பெற்ற ஒரு கட்சியும் இல்லை. திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது, வலிமையோடு இருக்கிறது, வெற்றிகரமாக இந்த தேர்தலை சந்திக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறது. நடிகர் விஜய் கட்சி தொடங்கியிருப்பது மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இல்லை, ஆட்சி அதிகாரத்திற்காக தான் கட்சியை தொடங்கியுள்ளார். இவ்வாறு அவர் கூறினார். தாராபுரம் நகராட்சியில் 30 வார்டுகள் உள்ளன.
இந்த வார்டுகளில் சாலை வசதிகளை மேம்படுத்தாமல் ஆங்காங்கே சாலைகள் பழுதடைந்து காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து சாலைகளை சீரமைக்கும் பணிக்காக நகராட்சி கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி 19வது வார்டு சீதா நகர் பகுதியில் ரூபாய் 54 லட்சத்தில் தார் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை தாராபுரம் நகராட்சி தலைவர் பாப்புகரன் ஆய்வு செய்தார். அப்போது சாலையின் தரம் எவ்வாறு உள்ளது, சாலைகளுக்கு போடப்படும் தார் கலவையின் தரம் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது நகராட்சி பொறியாளர் ராமசாமி, உதவி பொறியாளர் பிரவீன்குமார், 19வது வார்டு கவுன்சிலர் புனிதா சக்திவேல், நகராட்சி பொறியியல் மேற்பார்வையாளர் பிரபாகரன், ஆய்வாளர் செல்வராஜ் உள்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெற வாய்ப்புள்ளது. தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றன. பிரச்சாரம், பொதுக்கூட்டம், கூட்டணி, தொகுதி பங்கீடு, நலத்திட்ட பணிகள், கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை என பல்வேறு நடவடிக்கைகளை அரசியல் கட்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. இதனிடையே 2 நாட்கள் பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கன்னியாகுமரி சென்றுள்ளார். அவர் கன்னியாகுமரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார். இந்நிலையில் கன்னியாகுமரியில் உள்ள கல்லடி விழாவில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கலைஞர் படிப்பகத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதையடுத்து நாகர்கோவில் வெப்பமூடு பூங்காவில் பொன்னப்ப நாடார் சிலையும் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெற வாய்ப்புள்ளது. தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழக அரசியலில் அடுத்தடுத்த அதிரடி சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. அந்த வகையில் அதிமுக பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக இணைந்தது. அதேவேளை அதிமுக ஒருங்கிணைப்பு என்ற முழக்கத்தை ஓ பன்னீர்செல்வம் தொடங்கிய போது அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை டிடிவி தினகரன், சசிகலா எடுத்தனர். ஆனால் சசிகலா முடிவுக்கு எதிராக டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில் இணைந்தார். அதேவேளை சசிகலா என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பதில் பரபரப்பு நிலவி வந்தது. மேலும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாளான இன்று ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் நலத்திட்ட விழா நடைபெறும் என்று சசிகலா அறிவித்தார். இந்நிலையில் ஜெயலலிதா பிறந்தநாள் நலத்திட்ட விழாவில் சசிகலா இன்று பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய சசிகலா புதிய கட்சியை தொடங்கியுள்ளதாக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மேலும் கட்சி கொடியையும் அவர் அறிமுகப்படுத்தியுள்ளார். கருப்பு, வெள்ளை, சிவப்பு நிறத்தினாலான கொடியில் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ள கட்சி கொடியை சசிகலா அறிமுகப்படுத்தினார். மேலும் 9 ஆண்டுகளாக அமைதியாக இருந்தது போல் இனி என்னால் இருக்க முடியாது என்று கூறிய சசிகலா கட்சியின் பெயர் குறித்து அறிவிப்பை விரைவில் வெளியிடுவேன் என்றும் கூறினார். தமிழ்நாடு தலை குனியாது, திராவிட மாடல் என்ற கோஷத்துடன் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தொழிலதிபர்களுடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலிலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்கவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் M.P. சுவாமிநாதன் மற்றும் N. கயல்விழி செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் தொழிலதிபர்களின் கோரிக்கைகள், தேவைகள் குறித்து கேட்டறிந்தனர். மேலும் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் K.E. பிரகாஷ் மற்றும் மாவட்ட நகர கழக நிர்வாகிகளும் பங்கேற்றனர். 24/2/2026 செவ்வாய்க்கிழமை தாராபுரம் ஐஸ்வர்யா மஹாலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி தொகுதி வளர்ச்சி குறித்த ஆலோசனைகளுடன் நிறைவடைந்தது. தமிழகத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 17வது சட்டசபை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியது. இதில் திமுக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்துள்ளன. முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. அந்த தேர்தலில் திமுக 105 இடங்கள், கூட்டணி கட்சிகள் மதிமுக 28, விடுதலை சிறுத்தைகள் 25, தமாக 26, இந்திய கம்யூனிஸ்ட் 25, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 25 என மொத்தம் 234 தொகுதிகளில் வெற்றி பெற்றனர். அரசியலில் சாதாரணம் என கூறிய நடிகர் கவுண்டமணி அரசியலில் இதெல்லாம் சாதனமப்பா என கருத்து தெரிவித்தது கவனத்தை ஈர்த்துள்ளது. கோவை கருத்தாம்பட்டியில் இன்று நடைபெறும் திமுக இளைஞரணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்வு பெரும் எழுச்சியுடன் நடைபெற்று வருகிறது. தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களின் நல்வாழ்த்துக்களுடன் கழக இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. திருப்பூர் கிழக்கு மாவட்டம் தாராபுரம் நகர திமுக சார்பில் ஏராளமான இளைஞர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள கோவைக்கு வருகை தந்துள்ளனர். தாராபுரம் நகர கழக செயலாளர் பொறியியலர் திரு சு. முருகானந்தம் மற்றும் தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பொறியியலர் திரு கு. பாப்புகரன் ஆகியோர் முன்னிலை வகித்து தாராபுரம் நகரத்திற்கு உட்பட்ட 2வது மற்றும் 4வது வார்டு இளைஞரணி நிர்வாகிகள், அமைப்பாளர்கள் மற்றும் வார்டு பொறுப்பாளர்களை உற்சாகத்துடன் கோவை கருத்தாம்பட்டி திடலுக்கு அனுப்பி வைத்தனர். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற முழக்கத்தோடு 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் இந்த மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு
மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்காக அரசியல் கட்சிகளும் மாநில தேர்தலுக்காக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் ஆலோசனை வழங்க மாநில தேர்தல் ஆணையர்களுக்கு அறிவுரை வழங்க உள்ளது. இதற்கான மாநாடு ஒன்றை ஏற்பாட்டை திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் மாநில தேர்தல் ஆணையர்களின் முக்கியமான மாநாடு நாளை நடைபெறவுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களில் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தேர்தல் ஆணையர்கள் பங்கேற்க உள்ளனர். மேலும் தேர்தல் தொடர்பான சட்ட நிபுணர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். வேலூர் அகரம்சேரியில் இன்று நடைபெறவுள்ள தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நடைபெறும் இக்கூட்டத்தில் சுமார் 4900 நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றனர். நிர்வாகிகளின் வசதிக்காக 600 அடி நீளத்தில் பிரம்மாண்டமான பந்தல் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 900 போலீசார் மற்றும் 1000 தாவேகா தன்னார்வலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னையில் இருந்து சாலை மார்க்கமாக வரும் விஜயின் வாகனத்தை பின்தொடர தொண்டர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரச்சார பேருந்தின் மேல் நின்று விஜய் உரையாற்ற உள்ளதால் தொண்டர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. பாதுகாப்பு கருதி முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணிகள் நேரில் வருவதை தவிர்த்து நேரடியில் செய்திகளை காணுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சட்டமன்ற தேர்தல் தொடர்பான அறிவிப்பு இன்னும் வெளியாகாத நிலையில் தனித்து போட்டி என்ற ஒற்றை தாரக மந்திரத்தை கையில் எடுத்து இந்த தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி சந்திக்கிறது. தமிழ்நாட்டின் பிரதான கட்சிகள் இன்னும் கூட்டணியை உறுதி செய்யாத சூழலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி என்பதால் 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் பட்டியலை நேற்று முன்தினம் வெளியிட்டது. திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்பாளர்களை ஒரே மேடையில் அறிமுகம் செய்து சட்டமன்ற தேர்தல் போட்டிக்கான முதல் பச்சை கொடியை காட்டியிருக்கிறார். இந்த தேர்தலில் சீமான் காரைக்குடியில் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. 234 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதில் என்ஜினியர்கள் 40 பேர், டாக்டர்கள் 15 பேர், வக்கீல் 33 பேர், முதுகலை முதுநிலை பட்டம் பெற்றவர்கள் 40 பேர், இளங்கலை இளநிலை பட்டம் பெற்றவர்கள் 60 பேர் என 99% பேர் பட்டதாரிகளே இடம்பெற்றுள்ளனர். மேலும் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர்களில் 25% பேருக்கு இந்த தேர்தலில் போட்டியிட மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 75% பேர் புதுமுகங்களாக களம் இறக்கப்பட்டுள்ளனர். கமல்ஹாசன் தயாரிப்பில் நடிகர் ரஜினிகாந்த் தனது 173வது படத்தில் நடிக்க இருக்கிறார். இந்த படத்தை டான் படத்தின் இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்குகிறார். இதைத் தொடர்ந்து ரஜினி, கமல் இணைந்து புதிய படத்தில் நடிக்க உள்ளனர். இந்த படத்தை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் சார்பில் இன்பன் உதயநிதி தயாரிக்க உள்ளார். 47 வருடங்களுக்கு பிறகு ரஜினியும் கமலும் இணைந்து நடிப்பதால் இந்த படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்த படத்தினை நெல்சன் இயக்குள்ளார். அனிருத் இசையமைக்கிறார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரஜினி, கமல் இணையும் படத்தில் ஒளிப்பதிவாளராக ராஜீவ் மேனன் களமிறங்கியுள்ளார். 2013 வெளியான கடல் படத்துக்கு பிறகு கடைசியாக புத்தம் புது காலை வெப்தொடருக்கு இவர் ஒளிப்பதிவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது இந்த படத்தின் ப்ரோமோ வீடியோ வெளியாகியுள்ளது. இந்த வீடியோவில் கமலும் ரஜினியும் இணைந்து இயக்குனர் நெல்சனிடம் யார் ஹீரோ என்று கேட்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த படத்திற்கான படப்பிடிப்பு பணிகள் அடுத்த வருடம் 2027ஆம் ஆண்டு தொடங்க உள்ளன. தாராபுரம் நகராட்சி பகுதிகளில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் புதிய திட்டப்பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக நேருநகர் 14வது வார்டு பகுதியில் SPM திட்டத்தின் கீழ் சுமார் 15,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சமுதாய கழிப்பிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களின் நல்லாசியுடனும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்கவும் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பொறியாளர் பாப்பு கண்ணன் அவர்கள் இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கி பணிகளை முறைப்படி தொடங்கி வைத்தார். அமைச்சர்கள் மாண்புமிகு மு.பி. சுவாமிநாதன், K.N. நேரு மற்றும் N. கைவிலி செல்வராஜ் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி இந்த பணிகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக விரைந்து முடிக்கப்பட உள்ளன. இந்த நிகழ்வில் நகராட்சி உதவி பொறியாளர் பிரவீன்குமார், நகர்மன்ற உறுப்பினர் முரட்டாண்டி, வார்டு செயலாளர் ரவிச்சந்திரன் மற்றும் நகராட்சி பணியாளர்கள், பொதுமக்கள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேல்முருகன் மகாலில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பிரம்மாண்ட சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு அமைச்சர் திருமதி கைவிலி செல்வராஜ் தலைமை தாங்கினார். அமைச்சர்கள் திரு மு.பி. சுவாமிநாதன் மற்றும் திரு K.N. நேரு ஆகியோரின் ஆலோசனையுடன் வாழ்த்துக்களுடனும் இந்த விழா சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு K.E. பிரகாஷ், மாவட்ட கழக பொறுப்பாளர் திரு ல. பத்மநாபன் மற்றும் தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பொறியாளர் பாப்பு கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர்.
தாய்மார்களின் நலனே தமிழகத்தின் நலம் என்ற நோக்கில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் மற்றும் மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன. இதில் நகர கழக செயலாளர் திரு சு முருகானந்தம், அரசு அதிகாரிகள், மருத்துவர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையத்தில் புதிய அரசு பேருந்துகள் தொடக்க விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. தமிழக செய்தித்துறை அமைச்சர் திரு மு பி சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் திருமதி கயல்விழி செல்வராஜ் முன்னிலையில் புதிய பேருந்து சேவைகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே பிரகாஷ், திருப்பூர் கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் திரு ல பத்மநாபன், தாராபுரம் நகர கழக செயலாளர் பொறியாளர் சு முருகானந்தம் மற்றும் தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பொறியாளர் கு பாப்புகரன் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் நல்லாசியுடன் தாராபுரம் நகராட்சி 20வது வார்டு MSP நகர் பகுதியில் சுமார் 2 கோடி 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமான அறிவுசார் மையம் கட்டுமான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க அமைச்சர்கள் திரு மு பி சுவாமிநாதன், திரு கே என் நேரு, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் திருமதி கயல்விழி செல்வராஜ் ஆகியோரின் ஆலோசனையுடனும் வாழ்த்துக்களுடனும் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே பிரகாஷ் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் திரு ல பத்மநாபன் ஆகியோரின் வழிகாட்டுதலின் பேரில் தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பொறியாளர் கு பாப்புகரன் அவர்கள் இன்று NCP நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது நகராட்சி உதவி பொறியாளர் பிரவீன்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்து பணிகளை விரைந்து முடிக்க ஆலோசனைகளை வழங்கினர். துள்ளுவதோ இளமை படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் செல்வராகவன். இவர் காதல் கொண்டே, மயக்கம் என்ன, புதுப்பேட்டை, 1000ல் ஒருவன் போன்ற திரைப்படங்களை இயக்கியவர். இவரது இயக்கத்தில் தனுஷ் நடித்த நானே வருவேன் படம் 2022 வெளியானது. படம் இயக்குவது மட்டுமல்லாமல் நடித்தும் வருகிறார் செல்வராகவன். பீஸ்ட், மார்க் ஆண்டனி, ராயன், சொர்க்கவாசல் உள்ளிட்ட படங்களில் இவர் நடித்துள்ளார். தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளர் என்ற அடையாளத்துடன் அறிமுகம் கதாநாயகனாக நடித்து தனக்கென ரசிகர் பட்டாளத்தை கொண்டவர் ஜி பிரகாஷ். 100 படங்களுக்கு மேல் இசையமைத்துள்ள ஜி பிரகாஷ் 2 முறை தேசிய விருதை பெற்றுள்ளார். செல்வராகவன் இயக்கத்தில் மென்டல் மனதில் படத்தில் ஜி பிரகாஷ் நடித்து வருகிறார். இப்படத்திற்கான பூஜை கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்றது. படப்பிடிப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் மென்டல் மனதல் படத்தின் முதல் பாடலான உயிரே உயிரே வரும் 23ஆம் தேதி வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. இப்படத்தின் முதல் பாடலில் ப்ரோமோ வெளியாக உள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் பணிகளை முன்னிட்டு மாவட்ட தேர்தல் கண்காணிப்பாளர்களை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி விஜய் அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பின்படி சட்டமன்ற தேர்தல் கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தலைமைச் செயலகத்தில் உள்ள மத்திய கட்டுப்பாட்டு அறை மூலம் தேர்தல் தொடர்பான புகார்கள் மற்றும் தகவல்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட உள்ளன. தேர்தல் முறைகள் சீராக நடைபெறவும் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படவும் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் தேர்தல் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. திருச்சி மாவட்டம் ஆலம்பட்டி புதூரில் நாம் தமிழர் கட்சியின் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் கட்சி கொடி ஏற்றினார். தொடர்ந்து 234 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்யப்பட்டனர். அதில் 117 தொகுதிகளில் பெண் வேட்பாளர்கள், 117 தொகுதிகளில் ஆண் வேட்பாளர்கள் களமிறங்கப்பட்டுள்ளனர். மேலும் சீமான் தொகுதியில் போட்டியிட உள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெற வாய்ப்புள்ளது. தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் பிரச்சாரம், பொதுக்கூட்டம், கூட்டணி, தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி நிலவுகிறது.